A passenger train takes 1 hour more than an express train to travel a distance of 240 kilometers from Chennai to Virudhachalam. இப்போ என்ன இருக்குது, பேசஞ்சர் ட்ரெயின் வந்து 1 hour லேட்டாக போகுது, எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்குது. அப்போ ஸ்லோவாக போகுதுன்னு அர்த்தம். த ஸ்பீட் ஆஃப் த பேசஞ்சர் ட்ரெயின் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் அன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பை 20 km/h. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடாக போகுதோ அதோட 20 km ஸ்பீடு கம்மியாக தான் போகுது. Find the average speed of the both trains. The average speed of the passenger train is x km. தெரியாததை நம்ம x மென்ஷன் பண்ணிக்கிறோம். Then the average speed of the train is, இது xனா இது x plus 20 km ஸ்பீடாக போகுது. ஓகேவா? டைம் டேக்கன் பை த பேசஞ்சர், டைம் நல்லா பார்த்துக்கோங்க. டைம் டேக்கன் பை பேசஞ்சர் ட்ரெயின் கவர்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் 240 km. டைம்னாவே டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் 240 km, ஸ்பீட் வந்து x km. டிவிஷன் பண்ணாக்கா தெரியாது, ஆனால் டிவிஷன் பண்ணால் வந்து டைம் தெரியும். டைம் டேக்கன் பை த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், அதுக்கும் டைம் தெரியும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இது எவ்வளோ ஸ்பீடாக போகுது, இதோட 20 km ஸ்பீடு எக்ஸ்ட்ரா தான் போகுது. இப்போ ஈக்குவேஷனில் தான். இப்போது இது என்ன ஆகும், 1 hour முன்னாடியே போயிடும். அப்போ இதனுடைய டைமும் ஈக்குவலாக இருக்கணும்னா இதோட ஒன்று ஆட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து பேசஞ்சரோடைய ட்ரெயின், இது வந்து எக்ஸ்பிரஸோடைய ட்ரெயின். இதனுடைய டைம் எவ்வளவோ அதோட இதனுடைய ஒரு டைம் வந்து எக்ஸ்ட்ரா கூட்டினா தான் இது ஸ்பீடாக போயிடும். ப்ளஸ் 1 hour எக்ஸ்ட்ரா கூட்டினா தான் இதனுடைய டைம் வரும். இதான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஈக்குவேஷன் இது அப்படியே லெஃப்டில் போயிடுது, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பேசஞ்சருடைய ஸ்பீடு டைமு, இது எக்ஸ்பிரஸ் டைமு. இந்த டைமோட 1 hour கூட்டினா தான் இதனுடைய டைம் வரும். இப்போ இந்த ட்ரெயின் எல்லாமே லெஃப்டில் வந்துடுது. மைனஸ் இப்போ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தாக்கா பாருங்கள், ரெண்டும் எடுத்துக்கினா இதுக்கு முன்னாடி இந்த 240 தூக்கி எல்லாமே காமனாக வெளில போட்டுடலாம். இப்போ இது இங்கே வந்துடும், இது இங்கே போயிடும். இது வந்து 240 காமனாக வெளில எடுத்தாச்சு. இப்போ இங்கே ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. இந்த ஒன்றோட என்ன ஆகும், எக்ஸ் ப்ளஸ் 20 எல்சிஎம் அங்கே போயிடும், இந்த எக்ஸ் அங்கே போயிடும். இப்போ இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த 20யும் 240யும் சேர்ந்தாக்கா 480. நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் ஈக்குவேஷனு. இப்போ இது ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மாறிடுது. ஈக்குவல் டு 1. இப்போது இது ரெண்டும் காமனாக இருக்க வெளில எடுத்தாச்சு. இந்த எல்சிஎம் எடுக்கும்போது ரெண்டும் இடம் மாறி போயிடும். இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 20, எக்ஸ் ப்ளஸ் 20, இங்கே எக்ஸ் ஆகுது. எக்ஸும் கேன்சல் பண்ணால் 20 தான் இருக்குது. 20யும் 240யும் மல்டிப்ளிஸ் பண்ணால் 480. இங்கே என்ன இருக்குது, 20 தான் போயிடுச்சு. அப்போது 1/x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 1. இது அங்கே போயிடுச்சுன்னா என்ன ஆகும் பார்த்துக்கோங்க, 480. இது அந்த பக்கம் போகும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் இன்ட்டு 20x. இப்போ ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20 இது அந்த பக்கம் போனாக்கா 4800. இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணாக்கா தெரியணும். இது 4 6 சாதாரணமாக இதை நம்பரை விட்டுருங்க. 6 8s are 48 தெரியும்போது 60யும் 80யும் சேர்ந்தாக்கா 480. ஓகேவா? இப்போது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸ்பீடு வந்து மைனஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் எக்ஸோட வேல்யூ 60. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஸ்பீடாக போனாக்கா எப்படி வருதுன்னு.